குற்ற நிவாரண பலி என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்களுக்கு பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை ஆசாரியன் பலியிட்டான். இதுதான் குற்ற நிவாரண பலி. இங்கே ரத்தம் சிந்தப்படுகிறது. எதற்காக? பாவ பரிகாரத்திற்காக. ஆட்டுக்குட்டியை பலியிட்டு ரத்தம் சிந்தப்பட்டதுனால என்ன கிடைத்தது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா? உண்மையிலேயே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு புது வாழ்வு கிடைத்ததா? இல்லை எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ஜனங்கள் மறுபடியும் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்தார்கள். அவர்கள் நித்திய ஜீவனை அடையவில்லை. ஆனால் குற்ற நிவாரண பலியாக தெய்வ ஆட்டுக்குட்டியானவர் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தம்மையை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வேத வசனத்தின்படி அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கேயும் தெய்வ ஆட்டுக்குட்டியானவர் குற்ற நிவாரண பலியாக பலியானார். இங்கேயும் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் இங்கே பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வேத வசனத்தின்படி இயேசுப்பாவை விசுவாசிக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு என்றென்றைக்கும் அழியாத நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்து கொண்டோம். அதே ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வேத வசனத்திலே நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். மரித்தாலும் மரணம் இல்லாத அழியாத நித்திய ஜீவன். அங்கு சாவில்லை, நோவில்லை, புலம்பல் இல்லை, துன்பமில்லை, துயரமில்லை, அழுகை இல்லை, எல்லாமே புதிதாக காண்போமே. அல்லேலூயா பாடி பாடி மகிழ்வோமே. இயேசு ராஜா மேகமீதினில் வல்லமை மாட்சியோடு வரப்போகிறார். நேரமாகுதே, ஆயத்தமாவோம், அழைத்து செல்ல நம்மை இயேசு வருவார்.